ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் ஒரு பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க, இல்லை பிஎஸ்சி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், ஸோ இல்லை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் சார், இந்த 2025 கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இல்லை 2026 கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், பிஎஸ்சிக்கு அடுத்து என்ன பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் ஒரு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஜூனியர்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ ஸோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி வருவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிஎஸ்சிக்கு அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது, ஸோ எல்லா ஃபீல்டுலேயும், அதாவது எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபீல்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போயிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது போக வேறு ப்ரைவேட் பேங்க்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக இது வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும், அதாவது பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது வந்து டிஎன்பிசி ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஓகே, டிஎன்பிசி ஏஓ. ஸோ டிஎன்பிசி ஏஏஓ, ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அது போக டிஎன்பிசி குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் டூ ஏல எழுதுனீங்கன்னா ஸோ ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற பட்சத்தில் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதுக்கடுத்து எஸ்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இது வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரேராக வரும். ஓகேவா. ஸோ இப்போ டிஎன்பிசி வந்து போன வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இப்போ 2025 கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து ஒரு 1 or 2 year கேப் வரும். பட் வந்து இந்த அக்ரி கிராஜுவேட்ஸ் ஆஃபீஸர் எஸ்எஸ்சி வந்து ரொம்ப கேப் வரும். ஸோ ரேராக தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவே வந்து எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் தான் விடுவாங்க. ஸோ அது போக வந்து ஐபிபிஎஸ். ஸோ ஐபிபிஎஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஏஎஃப்ஓ. ஓகேவா, அதாவது அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரி அசட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ பிரைவேட் பேங்க் இன் த சென்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிபிஐ பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி ஐசிஐசி பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூசிஓ பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து உங்களுக்கு அக்ரி அசட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரோல் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது போக அக்ரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலும் வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பேங்க்ஸ்ல வந்து ஏஎஃப்ஓ தான், அதாவது கவர்மெண்ட்லைஸ் பேங்க்ல வந்து. ஸோ அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது இனிமேல். ஸோ ஐபிபிஎஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான், எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான். ஸோ இது போக செப்பரேட்டா இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நபார்டு. ஓகேவா, நபார்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் இது பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக போடுவாங்க. ஸோ அது போக சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக போடுவாங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ எக்ஸாம்ஸ் வரப்போது இந்த 2025 வரும். ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ மார்ச்ல வரும் கண்டிப்பா எக்ஸாம்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வட்டம் கொடுத்தது வந்து 81 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலா. ஸோ அது கேட்டகரி வைஸ் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனல் சீட் கார்பரேஷன். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற போஸ்ட்டுக்கு நேஷனல் சீட் கார்பரேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற போஸ்ட். ஸோ நிறைய பேர் வெளியெல்லாம் போய் எழுதிட்டு வந்தீங்க. பட் வந்து அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக அவங்க கிட்ட இருந்து வரல. பட் வெயிட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகேவா, நேஷனல் சீட் கார்பரேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வட்டமும் வச்சாங்க, போன வட்டமும் வச்சாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஏர் வைஸ் இருக்கு. ஸோ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அக்ரி, அதாவது அக்ரி மேனேஜர் போஸ்ட் கிரேட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் வரும். கண்டிப்பா நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து இஃப்கோ ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து கவர்மெண்டோட ஃபெர்டிலைசர் கம்பெனி. இவங்க வந்து ரேரா வந்து உங்களுக்கான அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ செப்பரேட்டா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, சென்ட்ரல் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ். ஓகேவா. இது போக வேற என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது கவர்மெண்ட் இது இல்லாம அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு கேவிகே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கிறிஸ்டியன் விட்ரியாகன்றா இருக்குல்ல. ஸோ கேவிகே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எம்எஸ்சி கிராஜுவேட்ஸா இருக்கணும். சாரி, ஓகேவா. எம்எஸ்சி கிராஜுவேட்ஸ்ல ஒரு பேத்தாலஜிஸ்ட், எண்டமாலஜிஸ்ட்னா அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேவிகேலயும் இருக்கும், டிஎன்ஏலயும் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோனா எம்எஸ்சி கிராஜுவேட்ஸ்க்கு. ஓகேவா.
ஸோ இது வந்து ஐகேர் அப்படிங்கிற இதுக்கு கேவிகேல வந்து சில எக்ஸாம்ஸ் வச்சு எடுப்பாங்க. கேவிகேல அந்தந்த கேவிகே வந்து சில எக்ஸாம்ஸ் வச்சு எடுப்பாங்க. பட் டிஎன்ஏல வந்து இன்டர்வியூ பேசிஸ்ல வந்து எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஐகேர். ஓகேவா. ஐகேருங்கிறதுல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அப்பப்போ வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மூலயமா நீங்க போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ். ஸோ பிரைவேட் ஜாப் சொல்ல தேவையில்ல. ஸோ நிறைய வந்து நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார்ம் மேனேஜர் இருக்கும், ஃபார்ம் சூப்பர்வைசர் இருக்கும். ஸோ ஒரு ஃபார்மை சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி. ஸோ அக்ரி அட்வைசர் அப்படின்னா அக்ரி அட்வைசர்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க அங்க போய்கிட்டு வந்து அவங்களுக்கு அந்த கிராப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் சொல்லி தர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிராப் அட்வைசரும் அப்படிதான் ஆல்ரெடி கிராப் க்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கிராப்புக்கு என்ன இது பண்ணணும், எவ்வளவு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அக்ரி கன்சல்டன்ட் இதே மாதிரி தான், கிராப் அட்வைசர் மாதிரி தான். ஸோ யாராச்சும் அக்ரி ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அக்ரி கன்சல்டன்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட். ஸோ லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர். ஸோ நீங்க ஃபீல்ட்ல போயிட்டு வந்து ஒர்க் பண்ற மாதிரியான இது இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கும், இல்லை பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரியான ஒரு ஜாப்ஸ் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அக்ரிகல்ச்சர் டீச்சர். ஓகேவா. டீச்சர் வந்து இந்த ஃபார்மர் ட்ரெயினர் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஃபார்மருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அக்ரிகல்ச்சர் டீச்சர்ஸ் அந்த ஃபார்மர் ட்ரெயினர் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து குவாலிட்டி அனாலிசிஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் வந்து நீங்க இந்த இதுல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இங்க போய்க்கலாம். ஓகேவா. குவாலிட்டி அனலைசிஸ்னா இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் ப்ரொடியூசிங் கம்பெனி வந்து இருக்காங்கன்னா ஸோ அந்த ஃபெர்டிலைசரோட குவாலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் வந்து இது. ஸோ அதுக்கடுத்து சைட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு ரோல். ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் ஜாப்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் பிரைவேட் ஜாப்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ். ஸோ ஹையர் ஸ்டடிஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டிஎன்ஏக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான். ஓகேவா. ஒரே என்ட்ரன்ஸ் தான். ஸோ நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ, எக்ஸாம்பிள் அக்ரானமி, என்டமாலஜி, பேத்தாலஜி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்ட்ரீமுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டிஎன்ஏலே போய் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஹையர் ஸ்டடிஸ் அந்த டிஎன்ஏல பண்ணிக்கலாம். அது போக ஐகேர் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க யூனிவர்சிட்டிஸ், இந்தியா ஃபுல்லா இருக்க காலேஜஸ்ல வந்து படிக்கிறதுக்கு வந்து ஐகேர். ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டா வந்தது கியூட் பிஜி. ஓகேவா. அது வந்து இதுவும் இந்தியா கூட இது. ஆனா இது வந்து நீங்க அக்ரி கிராஜுவேட்ஸ் மட்டும் எழுத மாட்டீங்க, எல்லா கிராஜுவேட்ஸ் எழுதுவாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ அது போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க செப்பரேட்டான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னா எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து செப்பரேட்டான ஒரு சில அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அது மூலயமா வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க எம்எஸ்சி கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ இது போக கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப், ஹையர் ஸ்டடிஸ். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது என்டர்பிரினர்ஷிப். ஸோ அதாவது செல்ஃபா நம்ம ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு 4 பேருக்கு அந்த மாதிரி ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் தான் நம்ம எல்லாரும் தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு வரும்னா ஃபெர்டிலைசர் ஷாப் தான் வரும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து போக அக்ரி மிஷினரி மேனுஃபேக்சர், ஒரு அக்ரி மிஷினரிஸ் அதை எக்யூப்மெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஃபிர்ம் வைக்கலாம். அதே மாதிரி வந்து அக்ரி கன்சல்டன்ட், இது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் செட்டப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் செட்டப்ஸ்னா உங்ககிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இரிகேஷன் செட்டப்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பெஸ்டிசைட்ஸ், ஸ்ப்ரேயர் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் இன் சென்ஸ் அவங்க என்கொயரி பண்றாங்கன்னா அந்த ஃபார்மருக்கு வந்து இரிகேஷன் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அக்ரிகல்ச்சர் செட்டப்ஸ். ஸோ அதுக்கடுத்து என்ஜிஓஸ், உங்களுக்கு தெரியும், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், 2 to 3 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் இல்ல இது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து ஃபார்மிங் இது பண்றது தான் அது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நர்சரிஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ பிளான்டேஷன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங், விவசாயம் பண்றது. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காங்க திருமங்கலத்துல. ஸோ அவங்க வந்து ரைஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதுதான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலா வந்து நீங்க பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுல இந்த வீடியோ பாக்குறோம், நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஸ்பயர் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ எதுவும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கோர்சஸ் வேணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ். தேங்க்யூ.